எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மலர் சமையலில் முருங்கைக்கீரை துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முருங்கையில் ஒரு பலன் இருக்குது. அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு. அந்த முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்றது என்ன எப்படின்னு உங்களுக்கு புரியாது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. முருங்கை நட்டவன் ஏன் வெறுங்கையோடு போவான்றது. அதாவது முருங்கை மரத்தில் வர பிசுனு, பட்டை, முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கைப்பூ இதெல்லாமே சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதுனால வயசான காலத்தில் கொம்பு ஊனிட்டு போத்தவல்ல. அதை தான் அந்த காலத்தில் பழமொழியாக சொன்னோம். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போகலாம், கையாடிட்டு போகலாம், இந்த கோல் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாதுன்றது அந்த பழமொழியில் ஏற்கனவே நான் இது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அது மேலே ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை அந்த தண்ணியில் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை நல்லா கொஞ்சம் தண்ணியில் வேகணும். 5 நிமிஷம் முருங்கைக்கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு முருங்கைக்கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம துவையல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமும் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 3 பல்லு பூண்டு. எல்லாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கலாம். சின்னதாக 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் சூடு நல்லா ஆறட்டும். வதக்கி வச்சு இது சூடு ஆறி இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன். முருங்கைக்கீரை துவையல் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்பவுமே துவையலை தாளிக்க மாட்டோம், அப்படியே தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.